தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித அருளானந்தனுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். போர்ச்சுகல் நாட்டில் பிறந்த இவர் நம்முடைய தமிழ்நாடு வந்து ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் நற்செய்தியை பறைசாற்றி ராமநாதபுரம் மாவட்டத்திலே அதற்காக தலை வெட்டுண்டு இறந்தார். அவருடைய திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் அவரை போலவே நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்கின்ற ஆர்வம் வேண்டும் என்றும், அதனால் நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை பெற்றவர்களாக அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது செல்வநகர் டிலோ எலியட் தன்னுடைய 9வது பிறந்த நாளிலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக பெங்களூரு ஜூலி குடும்பத்தில் தன்னுடைய மகள் பெட்ரிஷியா எழுதுகின்ற தேர்வை மிக சிறப்பாக எழுத வேண்டும் என்றும் இவ்வழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வழியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் தி பிரிட்டோவின் இதயத்தை உம் மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 15 முதல் 17 மற்றும் 20 முதல் 21 முடிய. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக தம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும்
பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பணிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியதிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலன் பயக்காது. என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆறுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியையும் அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீர்வழி நடத்துவார், நீதி வழி நடத்துவார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை பிழை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி வாயினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 24 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோ நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித அருளானந்தர்
தமிழில் நாம் இவரை புனித அருளானந்தர் என்று அழைக்கின்றோம். ஆங்கிலத்தில் புனித ஜான் டி பிரிட்டோ என்று இவரை நாம் அழைக்கின்றோம். சில நேரங்களில் அதே பெயரிலே ஜான் டி பிரிட்டோ என்று தமிழிலே அதே பெயரிலும் இவரை அழைப்பது உண்டு. எனவே இந்த நாளிலே இந்த பெயரோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. புனித அருளானந்தர் நடுநிலை பள்ளி என்ற தஞ்சாவூரில் இருக்கின்ற வடக்கு வாசல் என்ற இந்த பள்ளியிலே 6 முதல் 8 வரை நான் அங்கு படித்தேன். அது சிஸ்டர்ஸ் நடத்துகின்ற ஒரு பள்ளி என்பதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். அப்ப இன்னும் 1991 94 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். மழை பெஞ்சா மற்ற ஸ்கூல்லாம் லீவ் விட்டாலும் இந்த ஸ்கூல் லீவ் விடாது. அந்த நாட்கள்ல நாங்க ஒரு கேப்சரிங் வேர்ட்ஸ் ஒன்று சொல்லிக்கிட்டே அந்த ஸ்கூல்ல சுத்திக்கிட்டு இருப்போம். என்ன சொல்லுவோம்னா, வடமழை பெஞ்சாலும் வடக்கு வாசல்ல லீவ் விட மாட்டாங்க, அடமழை பெஞ்சாலும் அருளானந்தர் ஸ்கூல்ல லீவ் இல்லை அப்படிங்கிறத நாங்க சொல்றோம்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் டீச்சர்ஸ் எங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் அந்த பள்ளியை நடத்தினாங்க. அதனால இந்த அருளானந்தர் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரோடு அந்த புனிதரை பற்றி அவ்வளவு தெரியவில்லை என்றாலும் அந்த நாட்கள்ல ஒரு அந்த வார்த்தையோடு நெருங்கிய ஒரு தொடர்பு எனக்கு உண்டு. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் 1647 ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி இவர் பிறக்கின்றார். ஒரு உயர்ந்த அரச குடும்பத்தில் பிறந்த அவர் அந்த வசதி வாய்ப்பையெல்லாம் அவர் உதறி தள்ளிவிட்டுதான் இயேசு சபையில் சேர்ந்து அவர் குருவாகிறார். குருவாகி இந்திய நாட்டுக்கு வந்து பணி செய்ய அவர் தயாராகிறார். அப்போது இந்த நற்செய்தி பணியாற்றுவதற்கு முன்பாக 30 நாட்கள் தவ நாட்களாக அவர் ஞான ஒழுக்கம் பெற்றவராக அந்த பயிற்சியை மேற்கொண்டு கப்பலிலே பயணம் செய்து நம்முடைய தமிழ்நாட்டை அடைகின்றார். அப்போது வருகின்ற பொழுதே அவர் மொழியை கற்க முயற்சி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு வந்து நன்றாக தமிழை கற்று போதிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக தமிழ் மொழியை அறிந்தவராக தொடக்கத்தில் சென்னை, வேலூர், தஞ்சாவூர், பிறகு ராமநாதபுரம் இந்த பகுதிகளுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவிக்கின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்ப எல்லா இடங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அறிவிக்கின்றார். அப்போது ராம்நாட்டை ஆண்ட மகாராஜா இவரை கைது செய்து சிறையில் அடைக்கின்றான். பிறகு இந்திய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவோடு அவரை விடுதலை செய்கின்றான். பிறகு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அவர் செல்கின்றார். அப்போது அங்கே இவரை ஆயராக்க பெரும் முயற்சிகள் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் அந்த பதவியை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திரும்ப மறுபடியும் இந்த சிவகங்கை சீமை என சொல்லப்படுகின்ற அந்த மரபு நாட்டு மண் என அழைக்கப்படுகின்ற ராமநாதபுரம் பகுதிக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை இந்த மக்களுக்கு அறிவிக்கின்றார். அப்போது ஒரு குறுநில மன்னராக இருக்கின்ற தடிய தேவர் என்பவர் இவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இவருடைய நற்செய்தியால் உந்தப்பட்டு கிறிஸ்தவராக விரும்புகிறார். அப்போது திருமுழுக்கு பெற வேண்டும் என்றால் நீ முதல் மனைவியை மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற மனைவிகளை அந்த வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு அனுப்பிவிடும் என்று இவர் சொல்லுகின்றார். அப்போது அப்படி அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் கடலாயி என்ற 5வது மனைவியாக இருந்த அவர் ராமநாதபுரம் மன்னனாக இருந்த அந்த அரசருக்கு நெருங்கிய உறவினராக இருக்கின்றார். உடனே இவர் தன்னுடைய உறவினர் வாழ்வு இப்படியாக பாதிக்கப்பட்டு விட்டது, இதற்கு காரணம் இந்த நபர்தான் என்று சொல்லி 1693ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி ஓரியூர் என்ற இடத்திலே இவரை தலை வெட்டி கொல்ல உத்தரவு பிறப்பிக்கின்றார். அதன்படி இவர் வெட்டி கொல்லப்படுகின்றார். அந்த இடம் இன்னுமாக அந்த ஒரு சிவப்பு மண்ணாக இவர் தலை வெட்டுண்ட இடம் இருப்பதே இவருடைய அந்த சாட்சிய வாழ்வுக்கு சான்று பகர்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு அதே நேரத்தில் துணிவோடு திருமுழுக்கு யோவானை போலவே அரசரை எதிர்த்து அந்த நிலையை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டு தன்னுடைய பணியை செய்தார் என்பதை அவருடைய வாழ்வில் இருந்து நாம் பார்க்கின்றோம். இப்படியாக உண்மையை நாம் சொல்வதனால் ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி உயர்குடியில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு சொல்வதனால் நமக்கு பிரச்சனைகள் வரும், தம்முடைய உயிருக்கே ஆபத்து நேரிடும் என எல்லாம் அறிந்தும் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை மிக துணிச்சலாக போதித்தார். கோதுமை மண்ணில் மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும்,
மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஒரு கோதுமை மணியாக நம்முடைய தமிழ்நாடு சிவகங்கை சீமையிலே அவர் அங்கே மடிந்தார். எனவே அதன் விளைவாக தான் இன்று அந்த ராமநாதபுரம் அந்த பகுதியில் இருந்து நிறைய அருள் தந்தையர்களும் நிறைய அருள் சகோதரிகளும் உலகெங்கும் இருக்கின்ற நிறைய சபைகளில் அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்கின்றார்கள். அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய அந்த ரத்தம் சிந்திய அந்த மண் என்பதே ஒரு மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகின்றது. மதுரை மற்றும் சிவகங்கை இந்த மறை மாவட்டங்களுடைய பாதுகாவலராக இவர் விளங்குகிறார். அந்த விழாவை அவர்கள் இன்னும் இந்த நாட்களிலும் மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இது விசுவாசிகளின் ரத்தம், இந்த வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசிகளின் வித்து என்று சொல்லுவார்கள். எனவே நம்மளுடைய விசுவாசம், குறிப்பாக நம்முடைய தென் பகுதியில் இருக்கின்ற விசுவாசத்தை வளர்த்தெடுத்த ஒரு புனிதராக புனித அருளானந்தர் இருந்திருக்கின்றார். எனவே அவருடைய நினைவு நாளிலே நம்மளுடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களுடைய விசுவாசத்தை நாம் எந்த அளவுக்கு வளர்த்தெடுக்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க என்ன தியாகம் நாம் மேற்கொள்ள முயற்சிக்கின்றோம் என்பதை எல்லாம் உணர்ந்தவர்களாக அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். ஆமென். தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்படியெல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளவுமை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்று புனித ஜான் தே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அருளானந்தர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இவ்வண்ணுலையில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் உரைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற டிலோ எலியட் குடும்பத்தினர், ஜூலி குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து இவர்கள் நம்பிக்கையோடு முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் கனிவுடன் செவி சாய்த்திரளும். உயரத்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அடைந்திருந்தீராம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தரும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் உத்தரவுகளும் திறக்கும் எங்களை நீதி தீர்க்கும் தண்டனைக்கும் உண்டாக்காமல் உங்கள் பரிவிலக்கத்தான் எங்கள் மனதுக்கு உடலுக்கு பாதுகாப்பாக. இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து நிலை வாழ்ந்து அழைப்பதாக.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் தே பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகம் ஆட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சரி.